முதல் வினா, அதிநவீன வசதிகளுடன் கடந்த 15 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வந்த காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகம் எங்கு துவங்கப்பட்டுள்ளது? விடை, புதுதில்லியில் கோட்ஸ்லா சாலையில். புதிதாக திறக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகம் எவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளது? விடை, இந்திரா பவன். புதிய கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்தவர் யார்? விடை, சோனியா காந்தி. இரண்டாவது வினா, மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள கடற்படை கப்பல் கட்டும் தளத்தில் பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்துள்ள போர்க்கப்பல்கள் எவை? விடை, இவை அனைத்தும். ஒரு பெரிய ரக தாக்குதல் போர்க்கப்பல் INS சூரத். ஒரு சிறிய ரக போர்க்கப்பல் INS நீல்கிரி. அதிநவீன நீர்மூழ்கி கப்பல் INS வாக்ஷீர். மூன்றாவது வினா, மூன்றாவது காசி தமிழ்ச்சங்க மாநாடு நடைபெறும் இடம் எது? விடை, வாரணாசி. காசி தமிழ்ச்சங்கம் 3இன் மூல கருத்தாக இடம்பெறுபவர் யார்? விடை, அகத்தியமுனி. காசி தமிழ்ச்சங்கம் 3இன் மூலம் பரப்பப்படும் கொள்கை எது? விடை, ஒரே பாரதம் உன்னத பாரதம். நான்காவது வினா, தேசிய தொடக்க தினமாக அனுசரிக்கப்படும் நாள் எது? விடை, ஜனவரி 16. முதலில் தொடக்க தினமாக அறிவிக்கப்பட்ட வருடம் எது? விடை, 2022. தொடக்க தினமாக அறிவித்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. ஐந்தாவது வினா, 2025ஆம் ஆண்டுக்கான ஐயன் திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை, செந்தமிழ் செம்மல் புலவர் மு. படிக்கா ராமு. 2024ஆம் ஆண்டுக்கான பேரறிஞர் அண்ணா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? தஞ்சை மாவட்டம் ஒரத்த நாட்டை சேர்ந்த எல். கணேசனுக்கு வழங்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டிற்கான அண்ணல் அம்பேத்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ரவிக்குமார் MPக்கு வழங்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டிற்கான முத்தமிழறிஞர் கலைஞர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? முத்துவாசிக்கு வழங்கப்பட்டது. மகாகவி பாரதியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? கவிஞர் கபிலனுக்கு வழங்கப்பட்டது. பாவேந்தர் பாரதிதாசன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? பேரொளி பொன் செல்வ கணபதிக்கு வழங்கப்பட்டது. தமிழ் தென்றல் திருவிக விருது யாருக்கு வழங்கப்பட்டது? மருத்துவர் GR ரவீந்திரநாத்துக்கு வழங்கப்பட்டது. முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? வேமு புதிய வர்ப்பனுக்கு வழங்கப்பட்டது. தந்தை பெரியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடுதலை ராஜேந்திரனுக்கு வழங்கப்பட்டது. காமராசர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? முன்னாள் ஒன்றிய அமைச்சரான KV தங்கபாலுக்கு வழங்கப்பட்டது. ஆறாவது வினா, அமெரிக்க நாடாளுமன்றத்தில் எந்த மாதத்தை தமிழ் மொழி மற்றும் பாரம்பரிய மாதமாக அறிவிக்க கோரி தீர்மானம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? விடை, ஜனவரி மாதத்தை. இந்த தீர்மானத்தை இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்க MP ராஜா கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலான 15 MPக்கள் கொண்டு வந்துள்ளனர். ஏழாவது வினா, சமீபத்தில் எந்த அமைப்புகளுக்கு இடையான போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது? விடை, இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ்.